சாராரே விட மாட்டேன்றாங்க, கற்பழிச்சு கொலை பண்றாங்க. 2 வயசு குழந்தைய கூட்டு போயிட்டு கற்பழிச்சு கொலை பண்ணிக்கிற அந்த திமுக பிரமுகர் நாய். இன்னொரு நாய் என்ன பண்ணிக்குது, பிளைட்ல போற விமான பணி பண்ண அவன் ஒரு பாலியல் சீண்டல் பண்ணிக்கிறான். கஞ்சா விக்கிறவனை புடிச்சா மா சுப்பிரமணிய அமைச்சர் அவன் கூட நின்று போட்டா எடுத்துக்கிறான். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை பண்றான் ஒரு பொண்ணை, அவனை பிடிச்சா மா சுப்பிரமணிய வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிறான். அப்போ பொண்ணை கொலை பண்றவன் திமுக, பாலியல் பண்றவன் திமுக, குழந்தைய பாலியல் பண்றவன் திமுக, கஞ்சா விக்கிறவன் திமுக, சாராயம் விக்கிற திமுக, அது கூட பரவாயில்ல, கிட்னியை திருநவனா திமுக தான். தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்புன்றது கேள்விக்குறியா இருக்குது. ஒரு டெட் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணா 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். நாங்க நேர்ல இருந்து பாத்துக்கிறோம். ஆனால் இந்த கரூர்ல ஒரே நைட்ல 41 பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண கட்சி இந்த திருட்டு திமுக கட்சி. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் கொடுத்துட்டு ஒரு அமைச்சர் நம்மள பார்த்து என்ன சொன்னா, ஓசி 1000 ரூபாய் கொடுத்து நம்மள என்ன சொன்னானுங்க, நம்ம பல பண்ணுகிற 1000 ரூபாய் வந்துச்சா, உனக்கும் கொடுப்போம் உங்க அம்மாக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்மள நெக்கல் அடிச்சா ஒரு அமைச்சர். நாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அறிவாலய பக்கம் போனோன்னு வச்சீங்களேன், எனக்கு ஒரு சீட்டு 2 பொட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையில திமுக இருக்கு. வேர்களை விக்கிறவன் வந்தா கூட கூட்டணியை சேர்த்துக்கிறது. இந்த 23 கட்சி கூட்டணி மானங்கட்ட கூட்டணி. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. எங்க கிட்ட ஓடாத சிறுத்தை, உடஞ்சி போன கை, உடஞ்ச சுத்தி அறிவா, அடிக்காத மோளம் இதெல்லாம் இருக்குது. வாங்கம்மா வாங்க. விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் பணியர் விட்டு வெளியே வான்னா பர்மிஷன் கொடுங்க. இன்னும் 10 நாள் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க. நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல வாங்கி எங்க அண்ணன் 234 தொகுதியும் சுத்தி சுத்தி பம்பரமா கில்லி மாதிரி வர போறாரு. அமலாக்கத்துல ரைடு வரும்போது என்ன பண்ணாரு, நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில போய் பத்தினாரா இல்லையா? ஒப்பா கருணாநிதி அரெஸ்ட் பண்ண வரும்போது ஐயோ என்ன கொலை பண்றாங்க அப்படியே போய் கத்துனாரு. சிபிஐ கூப்பிடுது, போனாரு. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்த ஒரு தலைவர் நம்மளுடைய தளபதி. இவனுங்கள மாதிரி ரைடு வந்ததுன்னா குடும்பத்தோடு போய் மோடி கால ஒரு தலைவர் வந்து நம்ம தலைவர் கிடையாது. நம்ம அண்ணன் மாதிரியே சட்டையை போட்டுக்கணும், நம்ம அண்ணன் மாதிரியே பேண்ட போட்டுக்கணும், நம்ம அண்ணன் மாதிரியே அந்த ரேம்ப்ல வயசான தாத்தா காலைல 5 மணிக்கு வாங்கி போற மாதிரி வேற போறது. ஐயா எங்க அண்ணன் இந்த ரேம்ப்ல வந்தா 10 சிங்கம் வந்தா எப்படி வருமோ அதுதான் ரேம்ப் வாக்கு. சும்மா காலையில சுகர் வந்த பேஷண்ட் 5 மணிக்கு வாக்கிங் போறதெல்லாம் ரேம்ப் வாக்கு கிடையாது. மாடோடியும் ஆடோடியும் நாயோடியும் மரத்தோடியும் மாநாடு நடத்துற ஒரு மானங்கட்ட கட்சி 16 வருஷமா ஒண்ணு கத்திட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. எத்தனை வருஷம்? 16 வருஷமா கத்திட்டு இருக்குது. இன்னும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியல. கிட்டத்தட்ட இந்த கொலப்பாக்கம் தொகுதியில மட்டும் இது 8வது மீட்டிங்கு. போன வாரம் ஃபுல்லா சோழிங்கநல்லூர்ல 6 மீட்டிங் போட்டாரு. திருப்பி இந்த வாரம் இந்த தொகுதிக்கு வந்திருக்காரு. 365 நாளும் தளபதிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்டத்துடைய செயலாளர் என்னுடைய அருமை நண்பர் திரு ஈசிஆர் சரவணன் அவர்களையும், ஏன்னா இவர் அமைச்சர் ஒருத்தருக்கிறாரு, சும்மா ஒரு 200 புடவை வீடு வீடா கொடுத்துட்டு நான் பாருமா உனக்கு புடவை கொடுக்குறேன்னு அவர் கொடுத்தது மக்களுடைய வரி பணத்திலையும் கட்டிங் வாங்கின பணத்திலையும். ஆனால் எங்களுடைய ஈசிஆர் சரவணன் அவர்களும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் சொந்த உழைப்பில மூட்டை தூக்கி ஆட்டோ ஓட்டி வேலைக்கு போய் கிட்டத்தட்ட இந்த மாசம் மட்டும் ஒரு 60-70 லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை செய்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். ஏன்னா இந்த விழாவிற்கு மேலும் அழகு சேர்க்க வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கொள்கை தலைவரில் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சாயல் கொண்ட அன்பு அண்ணன் சத்யகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களுக்கு அனைத்து இடங்களிலும் ஒத்துழைப்பு தந்து கொள்ளக்கூடிய ஊடகங்களுக்கும்
மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஒளிந்திருந்து ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த 75 ஆண்டு பவள விழா பாப்பா இந்த தீய சக்தி திமுக ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 15 வருஷமா மக்கள் வரி பணத்தை கோடி கோடியா கொள்ளையடிச்ச ஊழல் கட்சி அது ஒரு பக்கம். அப்புறம் மாடோடியும் ஆடோடியும் நாயோடியும் மரத்தோடியும் மாநாடு நடத்துற ஒரு மானங்கட்ட கட்சி அது ஒரு பக்கம். இதை எல்லாமே சேர்ந்து எங்க அண்ணனை ஏன் எதிர்க்குதுன்னா, இந்தியாவிற்கு ஊழல்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவர் யார் தெரியுமா? முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள். ஆனால் இந்தியாவிலேயே நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர் நம்மளுடைய தளபதி அவர்கள். ஏன்னா நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் போல, மாவட்ட செயலாளர் அவர்கள், நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு அறிவாலய பக்கம் போனேன்னு வச்சீங்களேன், எனக்கு ஒரு சீட்டு 2 பொட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையில திமுக இருக்கு. 23 கட்சி கூட்டணி. எத்தனை கட்சி கூட்டணி? 23 கட்சி கூட்டணி. எங்க அண்ணன் அவங்களை எப்படி எல்லாம் புலம்பு வச்சுக்கிறாரு பாரு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்ம அண்ணன் தளபதி தான். போற வேர்களை விக்கிறவன் வந்தா கூட கூட்டணியை சேர்த்துக்கிறது யாரு? நம்ம ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின். அந்த கூட்டணி எப்படியாப்பட்ட கூட்டணி தெரியுமா? எங்க அண்ணன் சொல்லுவாரு, கல்லா பெட்டி கூட்டணி, மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி, தன் சொந்த குடும்பத்துக்கோசம் மக்களை ஊழல் செய்து கொள்ளையடித்து சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி. எங்க என்ன கற்பழிப்பு நடந்தாலும் மக்களுக்கு எது நடந்தாலும் கேட்காத ஒரு கூட்டணி அந்த 23 கட்சி கூட்டணி, மானங்கட்ட கூட்டணி. பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, இந்த பழைய பாத்திரம் வாங்க வருவான் பாத்தீங்களா உங்க வீட்டாண்டா? வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. எங்க கிட்ட ஓடாத சிறுத்தை, உடஞ்சி போன கை, உடஞ்ச சுத்தி அறிவா, அடிக்காத மோளம் இதெல்லாம் இருக்குது. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்கன்னு. அந்த மாதிரி கூவி கூவி ஒரு கூட்டணியை வச்சுக்கின்னு நம்ம அண்ணனை எழுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசுக்கு நாங்க ஒன்னே ஒண்ணு சொல்றோம். நீ 23 கூட கூட்டணி வச்சுக்கோ, இல்ல அடுத்த வாரம் 30 கட்சி கூட கூட்டணி வச்சுக்கோ. நாங்க இந்த 5 ரூபாய் விசில், எவ்வளவு 5 ரூபாய் விசில்ல எங்களுடைய தாய்மார்களும் பெண்களும் உங்களை வீட்டுக்கு அனுப்ப போறது உறுதி. ஏன்னா நம்மளுக்கு அந்த எலெக்ஷன்லாம் புதுசு கிடையாது. இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு வந்தது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எங்க அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிக்கல, வெறும் மக்கள் இயக்க கொடியை மட்டும் காமிச்சு 136 இடத்துல வின் பண்ண ஒரே ஒரு கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். 16 வருஷமா ஒண்ணு கத்தி நிக்குது தமிழ்நாட்டுல. எத்தனை வருஷம்? 16 வருஷமா கத்தி நிக்குது. இன்னும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியல. யார் தெரியுமா? அது பேரை நம்ம சொல்ல தேவையில்ல. எதுக்குன்னா, இந்த 200 ரூபாய் ஊபிஸ் ஒரு 5 பேரு இந்த உதயசூரியனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு வீடு வீடா போகுது. அப்போ நம்மளுடைய குழந்தை ஒரு 3 வயசு இருக்கு. அந்த குழந்தைக்கு நாங்க தாவேகாக்கு தான் ஓட்டு போடுவோம், ஓடி போய் இங்க இருந்து அப்படியே சொல்லிட்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்மளுடைய 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே பிரச்சாரம் பண்ணுது நம்ம அண்ணனுக்கு ஓட்டு போடுன்னு. ஏன்னா 3 வயசு குழந்தைக்கு அரசியலை சொல்லி கொடுத்த ஒரே ஒரு தலைவர் நம்மளுடைய தளபதி அவர்கள். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஐயா விளம்பர மாடல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்னைக்கு திருச்சியில ஒரு மாநாடு போட்டிருக்கிறாரு நினைக்கிறேன். நாங்களும் எத்தனை வாட்டி தான் ஒரு கழுவி ஊத்துறதுன்னே தெரியல, மாத்திக்கவே மாட்டேன்றாரு. அதே மாதிரி ஒரு ரேம்ப் ஒண்ணு போட்டுக்கினாரு இன்னைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஆள் இல்லாத இடத்துல சேரு காலியா இருக்குது. அந்த பக்கம் ஏன்னா நம்ம பசங்க ட்ரோன் கேமரால கரெக்டா எடுத்துருவானுங்க. இந்த பக்கம் ஒரு 2000 பேர், அந்த பக்கம் ஒரு 2000 பேரு நம்ம அண்ணன் மாதிரியே கை காமிச்சு
நம்ம அண்ணன் மாதிரியே துண்டை சுத்தின்னு ஐயா எங்க அண்ணன் அந்த துண்டை சுத்தின்னு வந்தா இன்னைக்கு டிவில 1.5 கோடி பேரு உக்காஞ்சி வீட்டுல பாப்பான். நீங்க சுத்துறது எப்படி இருக்குதுன்னா இந்த ஒருத்த முடி குரல் கொடுப்பான் பாத்தீங்களா, குருவிக்காரன் சிக்கு முடியுமா சிக்கு முடி 5 ரூபாய் சிக்கு முடி 5 ரூபாய்க்கு தரோம், 10 ரூபாய் சிக்கு முடி 10 ரூபாய்க்கு தரேன்னு அந்த மாதிரி துண்டை சுத்தின்னு வரீங்க. தயவு செய்து சொந்தமா ஏதாவது யோசிச்சு நீ 5 மாநாடு போடு 10 மாநாடு போடு. இந்தியாவிலேயே 2 மாநாடு போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்த்த ஒரு தலைவர் நம்மளுடைய தளபதி அவர்கள். போட்டு கொடுக்கல, கோழி பிரியாணி கொடுக்கல, 200 ரூபாய் பணம் கொடுக்கல. அதோ இங்க இருக்கக்கூடிய பெண்கள் தளபதின்னு வந்து இவ்வளவு பெண்கள் வந்திருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தளபதி சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று ஒரு அறிவிப்பு, இவனுங்க என்ன பண்ணானுங்க, வருஷமா நம்மள என்ன சொல்றானுங்க, ஒரு பஸ் ஒண்ணு குத்தானுங்க, ஓடாத ஓசி பஸ், அது 1/2 மணி நேரம் நிக்கணும், அந்த பஸ் வந்தாதான் நீங்க ஏறணும், அது வராது. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கண்ணாடி போட்டு பல பஸ் தான் வரும். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸை கொடுத்துட்டு ஒரு அமைச்சர் நம்மள பார்த்து என்ன சொன்னா, ஓசி இங்க இருந்து குன்றத்தூருக்கு போனாலும் ஓசி, இங்க இருந்து வடபழனிக்கு போனாலும் ஓசிலாம் கரெக்டா. ஆனா எங்க அண்ணன் நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு, நம்மளுடைய தாய்மார்களும் என்னுடைய சகோதரிகளும் தமிழ்நாட்டுல எந்த மொழிக்கு வேணாலும் போலாம், எங்களுடைய பெண்களுக்கு எல்லா இடத்துல இலவச பேருந்து. இதான் தலைவர். வருடத்திற்கு ஒரு அம்மா சொல்லிச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் தருவோம். நாங்க 5 வருஷம் ஆகி போச்சு. அந்த அம்மா டெல்லியில போய் சீட்டை தேய்ச்சி உக்காந்து, யார் அக்கா கனிமொழி. ஆனால் எங்க அண்ணன் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு வருடத்திற்கு 6 சிலிண்டர் மகளிருக்கு கொடுப்பான்னு சொன்னார். அதுதான் நம்ம தளபதி. 1000 ரூபாய் கொடுத்து நம்மள என்ன சொன்னானுங்க, நம்ம பல பண்ணுகிற 1000 ரூபாய் வந்துச்சா, உனக்கும் கொடுப்போம் உங்க அம்மாக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்மள நெக்கல் அடிச்சா ஒரு அமைச்சர். எங்க அண்ணன் அதை பத்தி சொல்லல, எங்கள் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் நான் தரேன்னு சொன்னேன். இது மட்டுமா, உங்களுடைய குழந்தைங்க 1ஆவதுல இருந்து 12ஆவது வரல படிக்கிற பசங்களுக்கு இடையில, அதாவது நிக்காம வர பசங்களுக்கு நான் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் அந்த பெற்றோர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன ஒரு தலைவர் நம்மளுடைய தளபதி அவர்கள். இது என்ன பிரமாதம். பெண்களும் நம்ம முதியவர்களும் குழந்தைங்களும் நீ சேராட்டால போ, எங்க வேணாலும் போ, உனக்கு அங்க ஒரு பஸ்ஸர் வச்சு நீ எந்த பிரஸ் பண்ணாலும் 3 நிமிஷத்துல போலீஸ் வர மாதிரி ரெடி பண்ணி நம்ம முதல்வருடைய கண்காணிப்புல இருக்கோம்னு சொன்னார் எங்க தளபதி. ஏன்னா பெண்கள் மேலயும் குழந்தைகள் மேலயும் அளவுக்கு அதிகமா பாசம் வச்சுக்கிற ஒரே ஒரு அண்ணன் எங்க அண்ணன் தளபதி தான். அதனாலதான் மக்கள் அண்ணனாக தம்பியாக குழந்தைங்க மாமாவாக கொண்டாடுறாருன்னா இதுதான் எங்க குழந்தைங்க ஓட்டு கேக்குது. இப்போ அவர் தான் தளபதி. இந்த உருட்டுல 5 வருஷம் வந்து 5200 520 வாக்குறுதியை கொடுத்துட்டு ஒரு அம்மா வந்து நான் 80% நிறைவேற்றிட்டேன், நான் வந்து 30% நிறைவேற்றிட்டேன், முதலமைச்சர் 90% நிறைவேற்றிட்டேன். அந்த அல்வா கொடுக்குற கதெல்லாம் இந்த 2 மாசத்தோடு முடிஞ்சு போயிடும். 3வது மாசம் நம்ம அண்ணன் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில உக்காந்து என்னென்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்றதான் முதல்ல வேலை. ஏன் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொன்னாருன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு சின்னாபின்னமா போயிருக்கு. ஒரு பிச்சைக்காரியே விட மாட்டேன்றாங்க, கற்பழிச்சு கொலை பண்றாங்க. ஏன்னா ஒரு திமுக பிரமுகர் 2 வயசு குழந்தைக்கு என்னமா தெரியும், 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், 2 வயசு குழந்தைய கூட்டு போயிட்டு கற்பழிச்சு கொலை பண்ணிக்கிற அந்த திமுக பிரமுகர் நாய். 2 வயசு குழந்தை. இன்னொரு நாய் என்ன பண்ணிக்குது, பிளைட்ல போற விமான பணி பண்ண அவன் ஒரு பாலியல் சீண்டல் பண்ணிக்கிறான். சென்னையில எங்க பார்த்தாலும் சரி, போன ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இங்க கொடுங்கியூர்ல வீட புகுந்து போதையில ஒரு 5 பெண்ணு கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணிக்கிறாங்க.
இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்புன்றது கேள்விக்குறியா இருக்குது. அதனால எங்க அண்ணன் சொல்றார், நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதுல தமிழ்நாடு முதலிடமா இருக்குன்னு சொல்றார். எங்க பார்த்தாலும் சாராயம், கஞ்சா, ஒரு பப்ளிக் பாத்ரூமுக்கு போக முடியல. ஸ்கூல் படிக்கிற பசங்க கஞ்சா வச்சு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. கேட்டா இவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாது ஆட்சின்றா போல. கஞ்சா விக்கிறவனை புச்சா மா சுப்பிரமணிய அமைச்சர் அவங்க கூட நின்று போட்டா எடுத்துக்கிறான். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை பண்றான் ஒரு பொண்ணை. அவனை பிடிச்சா மா சுப்பிரமணிய வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிறான். அப்போ பொண்ணை கொலை பண்றவன் திமுக, பாலியல் பண்றவன் திமுக, குழந்தைய பாலியல் பண்றவன் திமுக, கஞ்சா விக்கிறவன் திமுக, சாராயம் விக்கிற திமுக. அது கூட பரவாயில்ல, கிட்னியை திருநவன திமுக தான். இதெல்லாம் இந்த 23 கட்சி கூட்டணி எந்த இடத்துலயும் ஒரு வார்த்தை இந்த ஸ்டாலின் அவர்களை போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணல. எல்லாம் பொட்டிக்கும் ஒரு துண்டு சீட்டுக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு 23 கட்சி கூட்டணி ஸ்டாலின் பின்னாடி நிக்குது. இது நியாயமா? தயவு செய்து பெண்களே நன்றாக சிந்தித்து பாருங்க. இதே இடத்துல இவ்வளவு பெண்கள் இருக்கிறீங்க, நம்மளுடைய கட்சி தோழர் இருக்கிறான், யாராவது ஒரு ஆளு தண்ணி அடிச்சுக்கிறான் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். திமுக கூட்டத்துக்கு போனா உங்களுக்கு அந்த பாதுகாப்பே இருக்காது. அதான் தாவேக்கா, புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றோம். சரி, 5000 ரூபாய் பணம் போட்டாங்களா? வாங்கினீங்களா? உங்களதான் கேக்குறேன். 5000 ரூபாய் பணம் போட்டாங்களா? வாங்கினீங்களா? முதியோருக்கு 2000 ரூபாய் வந்ததா? விதவை பணம் வந்ததா? வரலையா? போன வருஷம் போட்டாரா? போடல. ஏன் போட்டாரு இந்த வருஷம்? கரெக்ட். ஓட்டு எதுக்கு? சூப்பர். ஏன்னா இந்த சொம்ப வச்சு அண்டாவத்துன்னு போறோம் தான் திமுக. தெரியுமா உனக்கு? போன வருஷம் வெயில் காலம் வந்ததா? இந்த கோடை கால சிறப்பு நிதி கொடுத்தாரா? 3 மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 2000 ரூபாய் கோடை கால சிறப்பு தள்ளுபடியா. போன வருஷம் பொங்கலுக்கு என்ன கொடுத்தானுங்க? அரிசியா இத்து போன ஒரு வெள்ளம் ஒண்ணு கொடுத்தானுங்க. அந்த வெள்ளத்தை கீழே போட்டா எறும்பு கூட மோந்து பார்த்துட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை கொடுத்தானுங்களா? இந்த வருஷம் எவ்வளவு கொடுத்தானுங்க? 3000 ரூபாய் கொடுத்தானுங்க. கொடுத்தானுங்களா? யாருக்கு பயந்த? எடப்பாடிக்கு பயந்தா? சீமானுக்கு பயந்தா? களத்துல யாருக்குறா? நம்ம அண்ணன் தளபதி. தளபதியை பார்த்து பயந்துதான் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறோம். இப்ப ஓட்டு எலெக்ஷன் வருதுன்னதுமே 5000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இன்னும் 2 மாசம் பொறுத்து இங்க ஒரு அமைச்சர் வாரி வள்ளல் ஒருத்தர் தாமோ அன்பரசு, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வீட்டுக்கு குண்டாதுல 10000 ரூபாய் பணம் போட்டு கொடுப்பாரு. வாங்கி வச்சுக்க. வாங்கி வச்சுக்கின்னு நம்ம அண்ணனுடைய சின்ன என்ன பாப்பா, நீ பூத்துல போய் என்ன பண்ண? குத்து குத்து குத்துன்னு அண்ணனுடைய விசில் சின்னத்துல போய் குத்தணும். கரெக்டா? இதோடு தாமோ அன்பரசு இந்த தொகுதியில இருந்து காணாம போக வச்சிருங்க. நம்ம தாவே காலத்துல நம்ம ஈசிஆர் சரவணன் வருவாரு, அவருக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யுங்க. எப்ப வேணாலும் கூப்பிட்டா வருவாரு. சொந்த செலவுல நற்பணி பண்றவரு. ஈஸியா நீங்க போய் பார்க்கலாம். நல்லா ஈசிஆர் சரவணன் இந்த தொகுதியில. புரியுதா? திருப்பி நீ திமுக ஓட்டு போட்ட அப்புறம் ஓட்ட பிச்சு உள்ள இறங்கிடுவானுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம். ஓகேவா? அப்புறம் நம்ம அண்ணன் என்ன சொல்றானுங்க, நம்ம துணை முதல்வர் சொல்றாரு, மாசத்துக்கு ஒரு நாள் வந்து கட்சி நடத்துறவரு எங்க தலைவர் கிடையாதுன்றாரு. ஐயா துணை முதல்வர் அவர்களே, நாளைக்கு இதே கொலப்பாக்கம் தொகுதியில நானும் ஈசிஆர் சரவணனோ சத்யானோ எங்க அண்ணனை கூப்பிட்டு வரோம். உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? 52 கண்டிஷன் போடுறானுமா. எவ்வளவு? 52 கண்டிஷன். வேற தமிழ்நாட்டுல எவன் போனாலும் பிரச்சாரத்துக்கு போலாம். நம்ம அண்ணன் வந்தா மட்டும் 52 கண்டிஷன் போறானுங்க. அதுலயும் மெயினான கண்டிஷன் 4993 பேர் தான் வரணும். அதுவும் பொதுமக்கள் வரக்கூடாது, நிர்வாகிங்க மட்டும்தான் வரணுமா. ஆனா இவனுங்க மதுரையில ஒரு மாநாடு, விருதுநகர்ல ஒரு மாநாடு, மகளிர் அணிக்கு ஒரு மாநாடு, அதுவும் மானங்கட்ட மாநாடு. நம்ம அண்ணன் மாதிரி சட்டையை போட்டுக்கணும்,
நம்ம அண்ணன் மாதிரியே பேண்ட போட்டுக்கணும், நம்ம அண்ணன் மாதிரியே அந்த ரேம்ப்ல வயசான தாத்தா காலைல 5 மணிக்கு வாக்கிங் போற மாதிரி வேற போறது. ஐயா எங்க அண்ணன் அந்த ரேம்ப்ல வந்தா 10 சிங்கம் வந்தா எப்படி வருமோ அதுதான் ரேம்ப் வாக்கு. சும்மா காலையில சுகர் வந்த பேஷண்ட் 5 மணிக்கு வாக்கிங் போறதெல்லாம் ரேம்ப் வாக்கு கிடையாது. புரியுதா? அப்புறம் எங்க அண்ணன் விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் பணியர் விட்டு வெளியே வான்னா பர்மிஷன் கொடுங்க. இன்னும் 10 நாள் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க. நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல வாங்கி எங்க அண்ணன் 234 தொகுதியும் சுத்தி சுத்தி பம்பரமா கில்லி மாதிரி வர போறாரு. எழுதி வச்சுக்க. ஆட்டோ க்ளோஸ், டிஎம்கே ஆட்டோ க்ளோஸ். அண்ணன் வந்தா ஐயோ எப்பா நாங்களாம் அவரு கூட ஒரு 20 வருஷமா இருக்கிறோம், சாதாரணமா கூட்டு போக முடியல. எங்க அண்ணன் இந்த எலெக்ஷன்ல எப்படி பிரச்சாரம் பண்ணுவார் நினைச்சாலே பாக்கிறதுக்கு. ஆனா எங்க பெண்கள் எல்லாம் வந்து ஆரத்தி எடுத்து எங்க மாவட்ட செயலாளர் எப்படி வர வைத்தீங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டு பெண்கள் எங்க அண்ணனை வரவேற்க ரெடியா இருக்கிறாங்க. இதே சந்தோஷத்தோடு இருங்க. 2 மாசம் தான் இதே சந்தோஷத்தோடு காலைல ஓட்டு போடுற பூத்துக்கு போயிட்டு அண்ணன் நினைச்சு நீங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அப்புறம் நம்ம மேல கடைசியா டைம் இல்ல, அண்ணா சத்யா நான் வர பேசுறேன், ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம மேல வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்தை நம்மள பரப்புறாங்க தெரியுமா உங்களுக்கு? 41 பேர் செத்து போயிட்டாங்க, விஜய் வந்து ஓட்டாருன்றாங்க. நாங்க ஒண்ணு கேக்குறோம், ஏன் ஓடினாரு? அவரு 41 பேரு செத்து போயிட்டாங்க ஓட்டாருன்றாங்க. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தெரியுமாமா? 68 பேர் கள்ளசாராயம் குடிச்சு செத்து போனோம். அந்த கள்ளசாராயத்தை காசந்து யாரு? திமுக. யாரு? திமுக. அந்த கள்ளசாராயத்தை குடிச்சு செத்து போனவங்க யாரு? பப்ளிக். நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், விஜய் லேட்டா வந்தார். என்ன லேட்டா வந்தாரு? எங்க அண்ணனுக்கு கொடுத்த பர்மிஷன் 3 to 10. எங்க அண்ணன் வந்தது 8 மணிக்கு வந்தாரா? எங்க அண்ணன் பேசும்போது 20 ஆம்புலன்ஸ் உள்ள விட்டது யாரு? யாரு உள்ள விட்டது? கரூர் கதாநாயகன். யாரு உள்ள விட்டது? சூப்பர்னா. 20 ஆம்புலன்ஸ் உள்ள விட்டது யாரு? அண்ணன் கரெக்டா சொன்னாரு பாரு. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 68 பேர் கள்ளசாராயம் குடிச்சு செத்து போனான். 10 நிமிஷத்துல இந்த 10 ரூபாய் செந்தில் பாலாஜி கரூருக்கு வந்தாரு. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போல? 20 நிமிஷத்துல நம்ம நடிப்பு அரங்க ஒருத்தங்கிறாரு தெரியுமா? அன்பில் மகேஷ். பாப்பா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்குது. 20 நிமிஷத்துல வராரு. வந்து நான் நடிப்புன்ற ஒரு ஆட ஒரு பாட படிச்சு படிச்சு சொன்னேடா, ரூல்ஸா ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடான்னு. அவரு ஒரு பக்கம் 10 நிமிஷத்துக்கு வந்தாரு கரூருக்கு. கள்ளக்குறிச்சிக்கு போனாரா? இன்னொன்னு 3 மாசத்துல துணை முதல்வர் ஆனது ஒண்ணு. அது 2 ஹவர்ல துபாயில இருந்து பிளைட்ட பிடிச்சி ஓடியாருது. எங்க வருது? கரூருக்கு வருது. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போல? ஐயா 2 மாசம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விடிய காத்தால 4 மணிக்கு கரூருக்கு வந்தார். ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போல? உன்னே ஒண்ணு சொல்ற மக்களே, ஒரு டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். நாங்க நேர்ல இருந்து பாத்துக்கிறோம். ஆனால் இந்த கரூர்ல ஒரே நைட்ல 41 பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண கட்சி இந்த திருட்டு திமுக கட்சி. வேற போட்டு பேசலாமா? 13 அமைச்சர் மேல ஊழல் வழக்குறது. யாரு வந்தா விடுவாங்க இல்லன்னு தெரியாது. எங்க அண்ணன் ஆட்சி வந்ததுமே இந்த தாம அன்பரசியை சேர்த்து ஒட்டுமொத்த 13 அமைச்சரையும் ஜெயில தூக்கி வைக்கிறதா எங்க அண்ணனுடைய முதல் வேலை. ரீல்ஸ் போடுறாரா? மக்களுடைய பிரச்சனையை வந்து பாக்கிறதுக்கு வக்கீல் அது ஒரு அமைச்சர் டெய்லி ரீல்ஸ் போடுது. ஐயா அமைச்சரே, உனக்கு ரீல்ஸ் போறது சைடு பிசினஸ், எங்க அண்ணன் ஈஸியா இருக்கு, ரீல்ஸ் போறதா மெயின் பிசினஸ். தாங்க மாட்டா ரீல்ஸ் போட்டா அதுக்குன்னே ஒரு 10 பேர் அவர் கூட சுத்தினே இருப்பானுங்க தெரியுமா? அப்புறம் எங்களை பார்த்து சொல்றது, விஜய் அவர்கள் வந்து சிபிஐல வந்து சிக்கினாரு. என்ன சிக்கினாரு சிபிஐல? இந்த 10 ரூபாய் செந்தில் பாலாஜி இந்த அமலாக்கத்துல ரைடு வரும்போது என்ன பண்ணாரு? நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில போய் பத்தினாரா இல்லையா? ஒப்பா கருணாநிதி அரெஸ்ட் பண்ண வரும்போது ஐயோ என்ன கொலை பண்றாங்க அப்படியே போய் கத்துனாரு. சிபிஐ கூப்பிடுது, போனாரு. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு டெல்லியில இருந்து
சென்னைக்கு வந்த ஒரு தலைவர் நம்மளுடைய தளபதி அவர். இவனுங்கள மாதிரி இங்க ரைடு வந்ததுன்னா குடும்பத்தோடு போய் மோடி காலில் ஒரு தலைவர் வந்து நம்ம தலைவர் கிடையாது. இவனுக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணுவானுங்க, கருப்பு கொடை காட்டுவானுங்க. இதே ஆளுங்கட்சியா வந்தா மோடி பின்னாடி வெள்ளை கொடியை பூச்சின்னு பின்னாடியே போவானுங்க. அதனாலதான் எங்க அண்ணன் சொல்லுவாரு, மோடிக்கு முக ஸ்டாலினுக்கு கள்ளத்தொடர்பு இருக்குது. கரெக்டா? ஆகவே மக்களே நல்லா சிந்தித்து பாருங்க. நாங்க வந்து ஏதோ பேசுறோம் போறோம் விட்டுறாதீங்க. உங்களுடைய குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்கும் உங்களுடைய பெண்களுக்கு நல்ல தரமான கல்வி தரணும்னா, உங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா, உங்களுக்கு தரமான ஸ்கூல் வேணும்னா, தரமான காலேஜ் வேணும்னா, இந்த தொகுதியில மெயினான ஒரு விஷயம் சுடுகாடே கிடையாது. அவ்வளவு பணத்தை வச்சு எங்கதான் பொச்சு வச்சு பண்ணணும்னு தெரியல. தாமா அன்பரசு நாங்களும் மேடை போட்டு கத்துறோம். இன்னும் ஒரு சுடுகாடை கட்டி தர்றது கிடையாது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சுடுகாடு வேணும்னா, தரமான கல்வி வேணும்னா, உங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் என்ன சின்னம்? அம்மா அவன்கிட்ட போய் சொல்லணும். அம்மா பழைய காலத்திலே இருக்கும், நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், ரெட்டலிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு யாருக்கு போட சொல்லணும்? வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்னது? வெற்றி பெற வேண்டிய சின்னம் 2026 எங்க அண்ணன் ஜார்ஜ் கோட்டையில இந்த தொகுதியில நம்ம ஈசிஆர் சரவணன் அவர்ல எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்து எங்கள் தளபதியை முதல்வராக்கி நீங்கள் இந்த தொகுதி மேம்பாடு பட வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் சின்னம். விசில் சின்னம் என கூறிக்கொண்டு 1967 உதயசூரியனை உதிக்க வைத்தவர் பேரறிஞர் அண்ணா 2026 உதயசூரியனை வீட்டுக்கு அனுப்ப போறது துரத்த போவது எங்கள் விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.